ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விளாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சார் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம 50,000 எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். டைம் பார்த்தீங்கன்னா 1:40 ஆகுதுங்க. நம்ம பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டெலிவரி முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துறைப்பாக்கத்தில் தான் கொடுத்தோம். பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். நமக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கவே டைம் இல்லை, அதனால தான் நம்ம இவ்வளோ லேட்டாக எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்டர் ரொம்ப டல்லாக இருந்தது 2 டேஸாகவே. இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கு வருது. சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க, டைம் ஆகுது. நம்மளுடைய 4வது ஆர்டர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தாங்க, மகாலட்சுமியில் போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் தாங்க. இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகலை, வெயிட் பண்ணிருக்கோம். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிங்க. சரிங்க, ஃபுட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம போய்ட்டு எடுத்துகிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:25 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 462 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே 9 ஆர்டரான்னு பார்க்காதீங்க, நைட்டு நம்ம 3 ஆர்டர் ஓட்டணும். பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மையூரில் லாஸ்ட் ஆர்டர் இங்கே தான் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வரலைங்க. நைட்டு 160 ரூபா சம்திங் ஏதோ ஏர்ன் பண்ணியிருந்தோம் 3 ஆர்டர் பார்த்து. பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு நமக்கு ஆர்டர் வருது. இதே மாதிரி வந்தால் ஓகே தான். சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் தாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் டெக்டைல்ஸுக்கு அப்படியே பேக் சைடுங்க இந்த அப்பார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆசிஃப் பிரியாணியில் போட்டிருக்காங்க மேடவாக்கத்தில். இங்கேருந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கங்க, ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். சரிங்க, டைம் ஆகுது, வெயில் வேறு அதிகமாக இருக்குது. சீக்கிரமாக முடிச்சுட்டு போகலாம் ரூமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி ஆகுதுங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 623 ரூபா, 12 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம்ங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் முடிச்சிட்டோம். இன்னொரு ஆர்டர் வந்தது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டோம். ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. அது இல்லாமல் பிக்கப் ஒரு 2.5 கிலோமீட்டர், ட்ராப் ஒரு 2.5 கிலோமீட்டர், அதுவே ஒரு 5 கிலோமீட்ரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 மணிக்கு நம்ம லாகின் பண்ணி ஓட்டிக்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு ஆர்டர் நல்லா தான் வருது. இங்கேருந்து நம்ம ரூமுக்கு ஒரு 2.5-3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ரூம் போயிடலாங்க. போய்ட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஈவினிங் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 நிமிஷம் கழிச்சு தாங்க போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இங்கேருந்து வேளச்சேரிக்குள்ளே தான் ட்ராப்பு. பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டருங்க. இன்னொரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பின்னுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், அதுவும் வேளச்சேரிக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இன்சென்டிவ் நம்ம அடிக்கணும், ப்ளஸ் வந்து ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணோம். கஷ்டம்தான், ஏன்னா ஆர்டரே சரியாக வர மாட்டேங்குது. காலைல ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ மறுபடியும் சரியாகவே ஆர்டர் போட மாட்டாங்க. பாருங்கள், 45 மினிட்ஸ் கழிச்சு தான் போட்டிருக்காங்க ஆர்டர். சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க போட்டிருக்காங்க, வேளச்சேரியில் தான் இருக்குது பின் ரெஸ்டாரண்ட். ஒன்றும் ஃபுட்டு ரெடி ஆகலை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தான். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து அம்மன் மெஸ்ஸில் வந்து அடுத்த ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தேன், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாருங்க, உள்ள குழந்தை இருக்கு, அப்பா பின்னாடி இருக்காரு, பலூன் விற்கிறாங்க.
இதை பார்க்கும்போது உண்மையாலுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:34 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 825 ரூபா பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்சென்டிவ் வரலைங்க, போயிடுச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண சின்ன ஒரு மிஸ்டேக்கால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் போயிடுச்சுங்க. அதாவது நேற்று ஆர்டர் சரியாக வரல. சரி ஒரு கிக்காக நம்ம ஆன் பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு 12 to 2 மட்டும் புக் பண்ணிட்டு நான் வழக்கம் போல் மறந்துட்டேன். சரி எப்பயுமே 12 to 4 புக் பண்ணுவேன். சரி ஒரு கிக்காக புக் பண்ணலான்னு சொல்லிட்டு இடையில் ஒரு கிக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆர்டரே வரல. என்னடா அது ஆர்டரே வரலன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிடுச்சு. அப்புறம் தான் ஐயோ நம்ம கிக்கு புக் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு, கிக்குன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்லாட்டு, அந்த 12 to 2 ஒரு ஸ்லாட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 ஒரு ஸ்லாட்டு, அந்த ஒரு 3/4 மணி நேரம் நம்ம ஆஃப்லைன் போயிட்டோம். அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கால் போயிட்டோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சென்டிவ் போயிடுச்சுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்சென்டிவ் போயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் போடாததால். அதாவது டிஷர்ட்டோட ஒரு செல்ஃபி கேட்கும், பேக் டிஷர்ட்டோட ஒரு செல்ஃபி கேட்கும் கம்பல்சரி இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பீக் டைம், அதாவது பீக் டைம்னா 12 to 4, அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 3 நினைக்கிறேன். ஆமாம் 3. அதில் வந்து நம்ம 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்கணும். அதே மாதிரி 7 to 11, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 35 நிமிஷம் நம்ம இருக்கணுங்க. இதில் நம்ம ஆஃப்லைன் போய்ட்டோன்னா நமக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வராதுங்க. நமக்கு வந்து இன்றைக்கி இன்சென்டிவ் 14 ஆர்டர் பார்த்தாலே வந்துருக்க வேண்டியது. இப்போ நம்ம இவ்வளோ ஆர்டர் பார்த்து கூட நமக்கு இன்சென்டிவ் போயிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு பேட் லக்கு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு இன்சென்டிவ் இருக்குது. அதாவது டின்னர் டைமில் 8 ஆர்டர் பார்க்கணும். அதாவது 7 to நைட்டு 12க்குள்ளே நம்ம 8 ஆர்டர் பார்த்திங்கன்னா 100 ரூபா இன்சென்டிவ் நமக்கு வரும். அதை நம்ம அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நமக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பலாம் வாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நேற்று என் ஃப்ரெண்டு கேர்லெஸ் மிஸ்டேக்கால் அவர் இன்சென்டிவ் போயிடுச்சு. இன்னைக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கால் என்னோடய இன்சென்டிவ் போயிடுச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நமக்கு ஒரு அனுபவம், பாடம். இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணக்கூடாது. சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 19 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 993 பார்த்தீங்கன்னா நமக்கு 70 ரூபா தாங்க இன்சென்டிவ் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு இன்சென்டிவ் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 20வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தாங்க, மீட் ஈட்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வேளச்சேரியில் தான். ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் ஆர்டர் தான் நமக்கு. அந்த இன்சென்டிவ் மட்டும் நம்ம அடிச்சிருந்தா ஒரு 1300 1250 ரூபா மேலே வந்திருக்கோம். சரி என்ன பண்ணுறது, சரி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுப்போம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:18 ஆகுதுங்க. டோட்டலாக வந்து 22 ஆர்டர் பார்த்துருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1213ங்க, 1213 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து இன்சென்டிவ் வந்துச்சுங்க. ஆனால் நம்ம 22 ஆர்டர் பார்த்துருக்கோம். லேட்டாக தாங்க வந்துச்சு. நான் கூட சரி இன்சென்டிவ் மிஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தேன். பரவாயில்ல, வந்துடுச்சு, ஓகே தான். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீக் டைமில் வந்து நம்ம 2 மணி நேரம் 35 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம ஆன்லைனில் தான் இருந்தோம். அதனால் நமக்கு இன்சென்டிவ் லேட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எப்படியோங்க ஆக மொத்தம் நமக்கு இன்சென்டிவ் வந்துச்சு, அது போதும். இப்போ வந்திருக்கு பாருங்கள் 190 ரூபா. டுடே ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தாங்க இன்றைக்கி நம்ம பெட்ரோல் போட்டோம். 30 ரூபா நம்ம செலவு எல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா 983 ரூபாங்க. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வரை நம்ம 10,125 ரூபா ஏர்ன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 983 ரூபா. டோட்டலாக வந்து 11,108 ரூபாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். 50,000 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஆர்டர் வேளச்சேரியில் தாங்க கொடுத்தோம். ஓகேங்க, எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டாக தான் தெரியுது. ஆல்ரெடி நம்மளே கருப்பு.
கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பாய்.